அருமை தமிழ் சொந்தங்களுக்கு இனிய இளம் மாலை பொழுது வணக்கம். அருமை தமிழ் சொந்தங்களே, இன்றைய ஆளும் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பற்றி குறிப்பிடும் பொழுது முந்தைய ஜெயலலிதாவின் கருத்தை வழிமொழிவதாக தம்பி விஜய் ஈரோட்டில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். அது 100க்கு 100 உண்மை. அதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால், யார் வரவிற்கு பின், எந்த கட்சி ஆட்சிக்கு பின் ஊழல் தமிழகத்தில் தலை தோங்கியது என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்த பின்தான். அதன் நீட்சியாக இன்றளவும் அதிமுக மட்டுமல்ல, திமுக கடந்த 4.5 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கிறது, எப்படி எந்த விதத்தில் தெரியாமல் கொள்ளையடிப்பது என்பதுதான் இவர்களுடைய முழு நேர கனவாகவும் எண்ணமாகவும் சிந்தனையாகவும் இருந்து வருகிறது. இதனை தகர்க்கும் விதமாக, இப்படிப்பட்ட ஒரு தீய சிந்தனைகளை தகர்க்கும் விதமாக தம்பி விஜய் தலைமையிலான தாவேகா போராடுகிறது என்று சொன்னால் அது முற்றிலும் சரியான ஒரு கருத்து. எனவேதான் நான் திரும்ப திரும்ப வேண்டி கேட்டுக்கொள்வது, தாவேகாவை ஆதரிப்பது மட்டுமல்ல உங்களது நோக்கம், நல்ல வேட்பாளர்களை தேர்ந்தெடுங்கள். சட்டசபைக்கு நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வேட்பாளர்கள் அனைவரும் நல்லவர்களாக, தியாகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த தீய சக்தியை நம்மால் அகற்ற முடியும். அதனுடைய வெளி வேடங்களை நம்மால் கலைத்துவிட முடியும். அதனை வெளிச்சம் போட்டு மக்களுக்கு காட்டிட முடியும். அதற்கு அருமை தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஒரு வாய்ப்பை தம்பி விஜய்க்கு தாருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.